அனைவருக்கும் வணக்கம். உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் மிதுன லக்னக்காரர்கள் 2026 மருத்துவ ரீதியாக எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். பொதுவாக ஜாதகத்தில் குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்கிறத பொறுத்த வச்சு நம்ம பலன்கள், அதை என்ன பிரச்சனைகள் வருகிறத நம்ம சொல்ல முடியும். பொதுவாக இதில் மிதுன லக்னக்காரர்கள் லக்னத்தில் குரு இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். பொதுவான ஜாதக பலன் இது. அப்படி பார்க்கும்போது இந்த சனி பகவான் மார்ச் 2026க்கு அப்புறம் தான் இந்த 10ஆம் இடத்துல போய் அமர்றாரு. அப்படி அமரும் போது என்ன ஆகுதுன்னா 10ஆம் இடங்கள் தொழில் ஸ்தானம். அப்போது வேலை பார்க்குறவங்களுக்கு இது கூடுதலான ப்ரெஷர் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ வேலையில் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். மேனேஜரோட ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை சரியான சம்பாத்தியம் இல்லாத ஒரு ப்ரெஷராக இருக்கலாம். இந்த மாதிரி தொழில் சார்ந்து எந்த மாதிரி வகையில் ப்ரெஷர் வரும் நம்ம சொல்ல முடியாது. அப்போ கரெக்டாக கவனமாக இருந்து நம்ம ரிஸ்க் எடுக்காமல் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்கலாம், வாங்க நம்ம செஞ்சு பார்க்கலாம், நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா யாராவது உங்ககிட்ட வந்தாங்கன்னா தொழில் ரீதியாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு மேற்கொண்டு பலவிதமான பிரச்சனைகள் தொழில் சார்ந்து வரத்துக்கு இந்த லக்னக்காரர்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தேவையில்லாத சகவாசத்தை தவிர்த்து விடவும் நம்மளால் என்ன முடியும் அப்படி ப்ராக்டிக்கலாக யோசிங்க. ப்ராக்டிக்கலாக யோசித்து தொழிலை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம். இப்படி டெவலப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நஷ்டத்தில் போகாமல் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இந்த மிதுன லக்னக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே போல் ராகு பகவான் 9ஆம் இடத்துல 8ஆம் இடத்துக்கு ரிவர்ஸில் தான் அது ட்ராவல் ஆகும். அப்படி ஆகும்போது இந்த அஷ்டம ராகுன்னுவாங்க. இது என்ன பண்ணுதுன்னா மிதுன லக்னக்காரர்கள் தேவையில்லாத பயத்தை கொண்டு வருது. அப்போ பயம் இருந்தாவே கிட்னி பிரச்சனைகள் வரும். அப்போ கிட்னியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிட்னி நல்லா இருந்தால் ரத்தத்தை சுத்தப்படுத்தும். டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா மிதுன லக்னக்காரர்களுக்கு அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த கிட்னியை ஸ்ட்ரென்தன் பண்ணுற முருங்கை விதை அதை வாங்கி நம்ம ரெகுலராக பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா தேவையில்லாத பயத்துலேருந்து நம்ம வெளியே வர முடியும். முத்திரைகள் பயன்படுத்தலாம், அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பயன்படுத்தலாம். இதே போல் பயன்படுத்தி உணவு கட்டுப்பாடும் தேவை. அதிகமாக இந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் உடம்பை ஒத்துக்காத உணவுகள். சில பேர் ஹோட்டலுக்கு போனால் ஃபஸ்ட்டு பரோட்டா தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உணவுகள்லாம் கண்டிப்பாக மிதுன லக்னக்காரர்கள் குறைச்சிறது ரொம்ப நல்லது. அசைவ உணவுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும். லக்னத்தில் குரு இருக்கிறதால தன்னோட பிரச்சனைகளுக்கு தானே காரணமாக இருப்பார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எண்ணம் எப்படி இருக்குது, சொல் எப்படி இருக்குது, தர்மத்தின் பாதையில் போகுதா இல்லை அதர்மத்தின் பாதையில் போகுதா. ஏன்னா லக்னத்தில் குரு இருக்கும்போது நம்ம நேர்மையாக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒழுக்கத்தோடு இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜூனுக்கு அப்புறம் அவர் 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். அப்போ 2ஆம் இடத்துல போகும்போது அப்போ முகத்தில், கண்ணில், வாயில் ஏதாவது பிரச்சனைகள் முன்னாடி இருந்துச்சுன்னா இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு அங்கே போகிறதால பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஏதாவது இருந்தாலும் ரெக்கவர் ஆகிறதுக்கு நல்ல ஒரு டைம் தான். கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் கடைசியில் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பேர தான் பயிற்சி ஆகிறார். பயிற்சியாகி ரிவர்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போ 3ஆம் இடத்துக்கு அவங்க போவாங்க. அப்போது கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும்போது 4ஆம் இடம்ங்கிறது தாய் ஸ்தானம். அப்போ தாய்க்கும் இந்த கேது பகவானுக்கும் அது உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருக்கா நம்ம அனலைஸ் பண்ணணும். தாய் ஸ்தானத்துக்கும் நமக்கும் ஏதாவது சின்ன சின்ன தடங்கல்கள், மன வருத்தங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அதை நம்ம கேட்டு தெளிவு பெற்றுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மனசில் ஒன்று இருக்கும் ஆனால் கேட்க மாட்டாங்க. அதுவே பல பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு தீர்வு என்னென்னா மனசு விட்டு பேசினாவே போதும். மிதுன லக்னக்காரர்கள் பொதுவாக எந்த பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்கன்னா ஓவர் திங்கிங். சின்ன விஷயம்தான் இருக்கும், அதை பற்றி ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிப்பாங்க. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, அந்த பிரச்சனை வந்துட்டால் என்ன பண்ணுறது, கற்பனை, தேவையில்லாத ஆசைகள், இது எல்லாமே மிதுன லக்னக்காரர்கள் அது மாதிரி திங்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்மளால் என்ன முடியும், நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன, மிதுன லக்னக்காரர்கள் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். கோயில் போகலாம், தீபம் ஏற்றலாம்,
அது எல்லாமே எக்ஸ்டர்னல் தான். தன்னிலை மாறாமல் தரணியில் ஒரு மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியாது. அப்போ ஒழுக்கமான வாழ்க்கையை வாழணும். நம்ம எண்ணம் எப்படி இருக்குது, சொல் எப்படி இருக்குது, செயல் எப்படி இருக்குது, இது எல்லாம் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா மிதுன லக்னக்காரர்கள் எந்த ஜாதக அமைப்பில் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக எதிர்கொள்ள முடியும். மிதுன லக்னக்காரர்களுக்கு லக்னத்திலே குரு இருக்குது. அப்போ லக்னத்திலே குரு இருக்கிறதால அது என்ன மாதிரியான அதிபதி, புதன் பகவானோட செய்கைக்குள்ளே அது வராங்க. அப்போ புதன் பகவான் பலவீனமாக இருந்தால் அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே போல் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், ஆஸ்துமா, வீசிங்கு, சைனஸு போன்ற பிரச்சனைகள் அதிகமாக அவங்க வந்து பாதிப்புக்கு உள்ளாவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலாம், அப்போது நரம்பு மண்டலத்தை சரி பண்ணக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கணும். கசப்பு சுவை வந்து நரம்பு மண்டலத்தை சரி பண்ணக்கூடிய உணவுகள். கசப்பு சுவை வந்து பாவக்காயில் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த பாவக்காய் செஞ்சாவே ஒதுக்கி வச்சு தான் சாப்பிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. மிக முக்கியமாக இந்த மிதுன லக்னக்காரர்கள் பாவக்காயை அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கசப்பு சுவை எதுலலாம் இருக்கோ அதெல்லாம் தேடி நீங்கள் உணவாக எடுத்துக்கிறது மிக சிறந்த ஒரு பரிகாரமாகவே இருக்கும். என்னதான் நம்ம கோயில் போனாலும் வெளியே வந்து ஸ்தல விருட்சங்களுக்கு போனாலும் உணவாக நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு உள்ளுறுப்புகள்லையும் அந்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஏன்னா புதனோட பகவானோட பாதிப்பு நம்ம உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துறதால மிதுன லக்னக்காரர்கள் நரம்பு பலவீனமாகனா என்ன ஆகும், மனம் வந்து பதட்டப்படும், பயமாகவே இருக்கும், ஒரு துணிச்சல் இருக்காது, தன்னம்பிக்கையே வந்து இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மூலமாகவும் நம்ம சரி பண்ணலாம். அது என்ன மாதிரி பாயிண்ட்னா, உள்ளங்கையில் நடுப்பகுதி இருக்குல்ல, இந்த நடுப்பகுதியில் ஒரு 50 முறை வந்து ப்ரெஷர் பண்ணலாம். 2 கைகளையும் பண்ணிக்கலாம். 2 கைகளையும் பண்ணிக்கும் போது உங்களுக்கு சிறப்பான பலனை வந்து உங்களால் பார்க்க முடியும். அதே போல் மணிக்கட்டு இருக்கிற மணிக்கட்டோட நடுப்பகுதியிலேருந்து கொஞ்சமாக மேலே இருந்து இந்த பகுதியை வந்து அழுத்தி விடணும். இந்த பகுதியில் அழுத்தி விடும் போதும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து தீர்வு வந்து கிடைக்கும். இது எல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் நீங்கள் பயன்படுத்தணும். நம்ம யோகாசனங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூரிய நமஸ்காரம், வஜ்ராசனம், பத்மாசனம், ஸ்வஸ்திகாசனம், இது எல்லாமே வந்து நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ நரம்பு மண்டலம் பலவீனமாக இருந்தாவே மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். மனம் வந்து தெளிவு இல்லாமல் இருக்கும், குழப்பமாக இருக்கும், எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு மனநல மருத்துவரை போய் நம்ம பார்க்கணும். சில பேர் கேட்கலாம், நான் என்ன மனநோயாளியா, நான் எப்படி பார்ப்பது? அப்படி எந்த ஒரு ஹெசிடேஷனும் இருக்கக்கூடாது. நீங்கள் போங்க, பாருங்கள். நல்ல ஒரு விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த மிதுன லக்னக்காரர்கள் புதன் பகவான பலவீனத்திலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். ரொம்ப முயற்சி பண்ணணும். விடாமுயற்சியோடு தொடர்ந்து பண்ணாதான் இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு 2026 மிக அற்புதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.